அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை ஏற்படுத்துகிறார். அந்த மலக்குடைய துவா என்னென்றால், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய கொடு. யாரெல்லாம் கொடுக்காமல் இறுக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை கொடு. சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு அழிவு. நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்க, பகிலண்டே வைத்தியம் தின்னுட்டு போவாங்க. இது இப்ப நடக்குது. பகிலண்டே வைத்தியம் தின்னுட்டு போற, யாருக்கும் கொடுக்கறல. உமா அப்பா கொடுக்கறல, கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறல, ஏழைகளுக்கு கொடுக்கறல, அனாதைகளுக்கு கொடுக்கறல. திடீர்னு நெஞ்சுக்குள்ள நோகும் போறது. நெஞ்சுக்கு நோங்க நம்ம எல்லாம் என்ன செய்வோம், சுடுதண்ணியை குடிச்சிட்டு போவோம். அல்லது இந்த கேஸ்ட்ரிக்குரிய டேப்லெட் எதையாவது சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை திரும்ப குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கேஸ்ட்ரிக் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நெஞ்சுக்கு நோகம் வந்த பயம் வந்துடும். சொத்திருக்கீங்க நிறைய. எனவே அந்த பயத்துல உடனே ஒரு டாக்டர்கிட்ட போறது. அந்த டாக்டர் இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேன் அது இதுன்னு எழுதுவார். எழுதிட்டு மறு ஒரு பிளாக் இருக்கு உடைக்கணும்னு சொல்லுவான். திரும்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்குள்ள ஸ்டென்ட் பண்ணினேன்னு சொல்லுவான். கணக்கை பார்த்தா 65 லட்சம் செலவு, 25 லட்சம் செலவு. பெருமையாம வந்து சொல்லுவாங்க. அந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பாகும்.